Welcome back, students. So in the video, fifth summer chapter from 12th CBSE Maths, அதோட continuation தான் continuity and differentiability. So அதை தான் ரொம்ப நாளா continue பண்ணிட்டு இருக்கோம். So இந்த வீடியோல லாஸ்ட் வீடியோல 21st சம் வரைக்கும் பண்ணியிருந்தோம். ஸோ சில சம்ஸ் நான் விட்டுட்டு மேபி நீங்க ட்ரை பண்ணி டவுட்ஸ் கேட்குற மாதிரி பிளான் பண்ணிட்டு 26க்கு வரேன். மேபி இந்த வீடியோவோட ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸை நான் முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோல செகண்ட் எக்ஸசைஸ்க்குள்ள போயிடலாம். ஸோ 26th சம். Discuss the continuity கேக்குறாங்க. So is the function find the value of k if it is continuous at x equal to pi by 2. So அப்ப x equal to pi by 2 அது continuous இருந்தா k என்ன அப்படின்னு கேக்குறாங்க. சரியா? So இந்த மாதிரி சம் கொஞ்சம் இம்பார்ட்டன்ட்டும் கூட. So f of x is equal to k cos x by pi minus 2x when x not equal to pi by 2 and 3 for x equal to pi by 2. So x pi by 2 இருக்கும்போது அது 3. So இது function வந்து என்ன எனக்கு continuation கொடுத்துட்டாங்க at x equal to pi by 2 it is continuous. அப்போ f of pi by 2 should be equal to limit x tends to pi by 2 minus f of x equal to limit x tends to pi by 2 plus f of x. So இது continuous. இதுல இது இங்க இருக்கு, இந்த ரெண்டுமே ஒரே ஃபங்க்ஷன் தான். ஸோ ரெண்டே எடுத்து பண்ணாலும் ஓகே தான். ஸோ ஃபர்ஸ்ட் நான் எஃப் ஆஃப் பை பை 2 கண்டுபிடிக்கிறேன். அட் எக்ஸ் ஈக்குவல் டு பை பை 2 எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன? எஃப் ஆஃப் எக்ஸ் வந்து 3. இப்போ எஃப் ஆஃப் பை பை 2வும் 3 தான். இது இக்குவேஷன் 1. இப்போ என்னோட இக்குவேஷன் 2 லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு பை பை 2 மைனஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் விச் இஸ் ஆக்சுவலி ஈக்குவல் டு லிமிட் x tends to pi by 2 minus f of x யாரு? k cos x by pi minus 2x. இதுல k constant வெளியே எடுத்துட்டோம்னா limit x tends to pi by 2 minus cos x by pi minus 2x. இப்போ நீங்க ஆக்சுவலா x ஓட வேல்யூவை pi by 2 போட்டீங்கன்னா 0 by 0 கிடைக்கும். பட் எனக்கு இது pi by 2 கிடையாது. pi by 2 கிட்ட வரும்போது ஸோ ட்ரிக்னாமெட்ரி வந்தாலே என்ன பண்ணலான்னு போன வீடியோல பார்த்ததுதான் k இன்டூ லிமிட் h டென்ஸ் டு 0 pi by 2 மைனஸ் அப்போ ஜஸ்ட் பிஃபோர் எக்ஸ்ல ஸோ காஸ் ஆஃப் pi by 2 மைனஸ் h by pi minus 2 இன்டூ pi by 2 minus h. k minus h ன்னு போட்டோம். இங்க k தான் pi by 2 நமக்கு தெரியுமே. which is equal to k into limit h tends to 0 cos pi by 2 minus h the whole divided by pi minus either 2 pi by 2 which is again pi plus 2h இப்படி கிடைக்கும். இது கட்டாயம் which is equal to இங்க இது எக்ஸ்பாண்ட் பண்ண வேண்டாம் cos a minus b ஃபார்முலால. ஏன்னா cos 90 minus theta is sin theta. So k into limit h tends to 0 sin h by 2h. இப்போவே h equal to 0 போட்டா sin 0 0 by 2 into 0 0. ஆனா நமக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. சரியா? அந்த ப்ராப்பர்ட்டி என்ன? ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு sin இந்த 2 நான் வெளியே எடுத்துறேன். அப்போ அந்த ப்ராப்பர்ட்டி மேட்ச் ஆயிடும். k by 2 equal to k by 2 ஒரு கான்ஸ்டன்ட் தானே. k by 2 into limit h tends to 0 sin h by h. இது ஆக்சுவலா 1. இது ஏங்கிறத பேசிடுவோம். நீங்க பிசிக்ஸ்ல நிறைய டெரிவேஷன்ல ஃபார் ஸ்மால் ஆங்கிள் சைன் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு தீட்டா, டான் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு தீட்டான்னு ரே ஆப்டிக்ஸ் டெரிவேஷனா இருக்கட்டும், லாஸ்ட் இயர்ல சில டெரிவேஷனா இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் வால்யூம்ல இருக்கட்டும், we will use right small தீட்டாக்கு சைன் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு தீட்டா, டான் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு தீட்டா. பட் எங்கேயுமே காஸ் தீட்டா இஸ் நியர்லி ஈக்குவல் டு தீட்டான்னு யூஸ் பண்ணியிருக்க மாட்டீங்க. நல்லா பார்த்தீங்கன்னா when angle is very very small sin 0 is actually 0, tan 0 is actually 0. இதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகும். அதுவும் ஸ்டார்டிங்ல ரொம்ப க்ளோசர் டு 0வா இருக்கும்போது sin 0வும் அந்த ஐ மீன் சைன் ஆஃப் தட் வேல்யூ ஃபார் எக்ஸாம்பிள் சைன் ஆஃப் 0.0001ம் 0001ம் ஈக்குவலாக தான் இருந்திருக்கும். கிளியரா? ஸோ ஃபார் ஸ்மால் தீட்டா sin theta is nearly equal to theta, tan theta is nearly equal to theta. அப்ப இது ஆக்சுவலா sin h is nearly equal to h ஆ மாறுமா? h அடிச்சு லிமிட் h tends to 0 1 ன்னு வரும். h போட இடம் இருந்தா தானே 0 போட முடியும். So this will be ending up with k by 2. இது equation 2.
இதுவே போதும் 5/2 பிளஸ்க்கு நீங்க பண்ண வேண்டாம். ஏன்னா எனக்கு அப்ஜெக்டிவ் கே கண்டுபிடிக்கிறது தான். ஸோ கே கண்டுபிடிக்கிறதுக்கு எனக்கு என்ன தேவை? கே வச்சு ஒரு ஈக்குவேஷன், கே இல்லாம ஒரு ஈக்குவேஷன் கிடைச்சிருச்சு. சரியா? ஸோ அப்போ எனக்கு கே கண்டுபிடிக்கிறதுக்கான அப்ஜெக்டிவ் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. ஸோ எனக்கு 3 should be equal to k/2, k equal to 3 into 2 which is 6. ஸோ k equal to 6 இருந்தா மட்டும்தான் இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். கிளியரா? ஸோ இதே மாதிரி உங்களால இந்த சம் போட முடியும். நான் ஹோம்ஒர்க்கா விடுறேன். யூடியூப் வீடியோலே ஹோம்ஒர்க்கா செல்ஃப் ட்ரைக்கு விடுறேன். 27 f of x is equal to kx square. So 27 f of x is equal to kx square for x less than equal to 2 and f of x is equal to 3 for x greater than 2. இது x equal to 2 ல continuous. அப்போ f of 2 should be equal to limit x tends to 2 plus f of x should be equal to limit x tends to 2 minus f of x. Correct? So f of 2 என்ன? f of 2 ல k into 2 square which is 4k. சரியான ஈக்குவல் டு 2ல இதான் கண்டிஷன். இது equation 1. நான் ஆப்வியஸா செக் பண்ண வேண்டியது greater than, அதாவது 2 plus. ஏன்னா greater than 2ல தான் கண்டினியூஸா ஃபங்க்ஷன் மாறுது. ஸோ லிமிட் x tends to 2 plus f of x is equal to limit x tends to 2 plus 3. அங்க போட்ட இடம் இருந்தா தான் போட முடியும். ஸோ which is equal to 3. இது equation 2. இது கண்டினியூஸ்ங்கிறனால 4k equal to 3, k equal to 3/4. அவ்வளவுதான். கிளியரா? சால்வ் பண்ணிட்டோம். ஸோ k 3/4 இருக்கும்போது இந்த ஃபங்க்ஷன் கண்டினியூஸா இருக்கும். கிளியர்? ஸோ அகைன் 29 செல்ஃபுக்கு விடுறேன். 30 சால்வ் பண்றேன். ஸோ 30 let me start from here. வேண்டாம், அங்கே போயிடலாம். ஸோ 3 ஃபங்க்ஷனா இருக்கு. f of x is equal to 5 ax plus b and 21. So 30 f of x is equal to 5 ax plus b and 21. This is for x less than equal to 2. அப்புறம் 2ல இருந்து 10க்கு x greater than 2 less than 10. This will be அப்போ obviously greater than equal to 10ல இருக்கும். கிளியரா? ஸோ x greater than equal to 10. ஓகே. ஸோ இது கண்டினியூஸ் அட் x equal to 2 and 10 கொடுத்துருக்காங்க. இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன். இது ஒரு கண்டினியூஸ் ஃபங்க்ஷன்னா கட்டாயம் சேஞ்ச் ஓவர் பாயிண்ட் 2லையும் 10லையும் அது கண்டினியூஸ். அட் x equal to 2லையும் x equal to 10லையும் கண்டினியூஸ்னு அர்த்தம். ஸோ முதல் நான் f of 2 எடுக்கிறேன். f of 2 5. இது equation 1. லிமிட் x tends to 2 plus f of x. ஏன்னா 2வை விட அதிகமாக தான் ஃபங்க்ஷன் மாறுது. is equal to limit x tends to 2 plus ax plus b. அப்போ எனக்கு என்ன கிடைக்கும்? a into 2 plus b. சரியா? ஸோ 2a plus b. ஸோ இது வந்து equation 2. இந்த ரெண்டு ஈக்குவல். அப்போ 2a plus b equal to 5. இதை நான் ஒரு ஈக்குவேஷனா எடுத்துக்கிறேன். ஸோ இது equation 2. 1 2 ஈக்குவல். ஸோ நான் இதை equation 3ன்னு எடுக்கிறேன். Now the same way f of 10 is equal to 21, equal to 10 ல 21. இது equation 4. f of limit x tends to 10 minus f of x. 10 விட கம்மியா இருக்கும்போது தான் வேற ஃபங்க்ஷன். ஸோ நல்லா பாருங்க, இங்க பிளஸ் எடுத்திருக்கேன், இங்க மைனஸ் எடுக்கிறேன். ஏன்னா எந்த இடத்துல ஃபங்க்ஷன் மாறி வருதோ அதை எடுத்தாதான் பிரயோஜனம். which is equal to limit x tends to 10 minus ax plus b. ஸோ மைனஸ் 10 தான், மைனஸ் இல்லை, 10a plus b இதான் என்னோட வேல்யூ. இது 5. 4ம் 5ம் ஈக்குவல். ஏன்னா இட் இஸ் கண்டினியூஸ் அட் 10. ஸோ 10a plus b equal to 21. இது என்னோட equation 5. 6. ஸோ 3ஐயும் 6ஐயும் சால்வ் பண்ணி ab கண்டுபிடிக்கணும். 2a plus b equal to 5 plus b equal to 5. 10a plus b equal to 21. ஸோ சப்ட்ராக்ட் பண்ணா
minus 8a is equal to minus linear equation minus 16 a equal to 2. a equal to 2 na b equal to 1. அவ்வளவுதான் முடிச்சிட்டோம். So a equal to 2 na b equal to 1. So 20 plus 1 21 10 4 plus 1 5. So sum முடிஞ்சிச்சு. கிளியர்? ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் எக்ஸசைஸ். அங்கங்க சம்ஸ் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோக்கே 2 சம் ஸ்கிப் பண்ணியிருக்கேன், 27 29. பட் உங்களால் போட முடியும்னு நம்புகிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் செகண்ட் எக்ஸசைஸோட ஸ்டார்டிங்கும் அதுலேருந்து சில சம்மோடையும் உங்களை மீட் பண்ணுறேன். ரைட், டவுட்ஸை கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ. ஹாப்பி லேர்னிங்.